கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எங்கள் மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். அப்பா, இந்த காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நாங்களாகவே வந்திருக்கிறோம் அப்பா. இவ்வளவு நாள் கதவை மூடி வச்சிருந்த ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா. இன்று உமக்காக என் இதய கதவை திறந்துட்டப்பா. நீங்க தான்ப்பா திறந்தீங்க. உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னவர். நாதா நாதா நீ வா வா வா, இயேசுவே நாதா நீ வா வா வா, பாலைவனம் போல் என் வாழ்விருக்க, பசுமையாய் என்னில் நீ வா வா, பாலைவனம் போல் என் வாழ்விருக்க, பசுமையாய் என்னில் வா வா வா. அப்பா, இன்று உமக்காக என் இதய கதவை திறந்துட்டம்மா. நீங்கள் தான்ப்பா திறங்குங்க. நீங்கள் திறக்கலைன்னா அது யாரும் திறக்க முடியாது. நீங்கள் தான் திறந்து விட்டீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. வாங்கப்பா, வாங்கப்பா, என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் உள்ளத்தில் வாங்கப்பா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமப்பா. எங்கள் உள்ளத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. வாங்கப்பா, என்னுடைய பாரத்தெல்லாம் எடுத்து, என்னுடைய காயத்தெல்லாம் என்னோடு நீர் விருந்து பண்ண ஆண்டவரே. உம்முடைய பேரால் கேட்கிறேன் ஆண்டவரே.
என் பெயரால் நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே. உங்கள் நாமத்தில் கேட்குறேன்ப்பா. ஆமாண்டவரே, உங்கள் இதய கதவை திறந்து வைங்க. விரும்புகிறவங்க திறந்து வைங்க. விரும்புகிறவங்க திறந்து வைக்கட்டும். தாகமுள்ளோர் கதவை திறந்து வைங்க. வருத்தம், பசி, தாகம் அங்கே இருக்காது. விருப்பமுள்ளோர் கதவை திறந்து வைங்க. உன்னதரான ஆவியானவர் இதோ நம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் சில பேர்கிட்ட பேசுகிறார். தனிமையாக இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறார். நான் உன் கூட இருக்கிறேன். காயப்பட்டவங்ககிட்ட பேசுகிறார். நான் உன்னை குணமாக்க வந்தேன். பாவத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறார். நான் உன்னை மன்னிக்க வந்தேன். இன்னைக்கு 3 பேரிடம் பேசுகிறேன். யார் அந்த 3 பேர்? நாங்கள் எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறோம். தனிமையில் இருக்கிறோம்ப்பா. காயப்பட்டு கிடக்கிறோம்ப்பா. பாவத்தில் இருக்கிறோம்ப்பா. யார் அந்த நபர்? உமக்கு தெரியுமே. நம்முடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? ஒரு ஆள் கதவை திறக்காம உள்ளே இருந்து இயேசுவே உள்ளே வாருன்னு ஜெபிக்கிறான். இயேசு சொன்னார், மகனே கதவை திற, நான் வெளியே நிற்கிறேன். உன் உள்ள கதவை திறந்து கூடம்மா. உள்ளேருந்து ஜெபிக்கிற அவர் உனக்கு ஆறுதல் சொல்ல, உன் காயங்களுக்கு கட்டுப்போட, உன் வேதனைகளை மாற்ற, உனக்கு உதவி செய்ய நீ இதய கதவை திறந்து வை. உன் உள்ள கதவை திறந்து வைத்திருக்கிறாயா? பூட்டி வைத்திருக்கிறாயே? மகனே கதவை திற, நான் வெளியே நிற்கிறேன். அதைதான் திருவெளிப்பாடு 3:20 அழகாக சொல்லும். இதோ உள்ள கதவருகிலிருந்து தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது என் சப்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவர்களோடு வாசம் பண்ணுவேன், அவர்களோடு போஜனம் பண்ணுவேன், அவர்கள் காயங்களை கட்டுவேன், அவர்களுடைய உள்மன காயங்களை ஆற்றுவேன், கீறல்களை மாற்றி போடுவேன், பாடுகளை எடுத்து போடுவேன். எல்லாமல்ல இறைவன் தட்டி கொண்டிருக்கிறார். ஆமன் பார்த்தவர்களே, என்ன செய்யணும்? கதவுக்கு தாழ்பால் உள்பக்கம்தான் இருக்கு. கேளுங்கள். ஆண்டவரே உள்ள வாங்க, உள்ள வாங்க. நேற்று பார்த்தோம் சங்கீதம் 43. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். மனம் தளராமல் இருக்க, மனம் தளராமல் இடைவிடாமல் ஜெபிக்க இயேசு விரும்பினார். அதற்காக ஒரு உவமையை சொன்னார். விதவையின் உவமை. நீதிக்காக ஜெபிக்கிறாள் விதவை. பரிசேயர் வரி தண்டுபவருடைய ஜெபம். நீதிக்கான ஜெபம், இரக்கத்திற்கான ஜெபம். எப்படி மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு 2 உவமைகள் வாயிலாக கற்றுக் கொடுத்தார். நேற்று பார்த்தோம். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே பார்த்தோம். கேளுங்கள். வரி தண்டுபவர் மாதிரி கேளுங்க. இறங்குங்க ஆண்டவரே எனக்கு கதறுங்க. திறங்க கதவை, இதய கதவை திறங்க. எப்படி? பழைய பாவம், கசப்பு, பெருமை, வெறுப்பு, வைராக்கியம் எல்லாம் வெளியே தள்ளுங்க.
சுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. இயேசு வரார், உன் உள்ளத்தில் வரணும். உள்ளத்தில் வரணுமா? பவர் ஹவுஸ் மாறணும். இன்னைக்கு பவர் ஹவுஸாக மாறுது. நீ உள்ள கதவை திறந்த ஒரு சமூகத்தில் குடும்பமாக வந்துட்ட. ஒவ்வொரு நாள் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்திடும் அவருடைய கிருபை. பிறங்க உடைய கசப்பு, கோபம் எல்லாம் உங்களை விட்டு அகலட்டும். இயேசுவின் நாமத்தில் அகலட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். அகலட்டும் ஆண்டவரே. அவரோடு வாழுங்கள். அவர் உள்ளே வந்தா வெறும் விருந்தாளியா வரமாட்டார். உன் வீட்டுக்கு வந்தாருன்னா உன் குடும்ப தலைவராக மாறிவிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப தலைவராக மாறிடுவார். நீ உள்ள கதவை திறந்து கொடுத்து பார். கொடுக்க மாட்டேங்கிற சுயநலம், ஆமென். நீ கொடுக்க மாட்டேங்கிற, கொடுத்து பார். பழைய பாவம், கசப்பு, பெருமை, வெளி எல்லாம் தள்ளிடு. சுத்திகரிக்கணும். அதை அவரோடு வாழணும்னு சொன்னான். அவர் உள்ளே வரணும். வெறும் விருந்தாளியே வரமாட்டார், வெறுங்கையோடு வரமாட்டார். வந்தால் உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யாமல் போக மாட்டார். ஆமென். அவர் உன்னுடைய குடும்ப தலைவராக மாறி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கதவுக்கு தாழ்பால் உள்ள போட்டுட்டு ஏன் 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 என்ற கேள்வியை கேட்கிறாய். இதோ உள்ள கதவர் இருந்தவர் தட்டி கொண்டிருக்கிறார். ஆமன் பாருங்களே. ஈசு அழகா சொல்லுவார், உன்னுடைய பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிரு. மத்தேயு 11:28 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இன்னைக்கு உன்னுடைய கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நோய். இன்னைக்கு நோய் தான் எல்லாருக்கும் பிரச்சனை. எப்படிப்பட்ட நோயின்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உள்ள எப்படி என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது. ஆனால் வெளியில் சக்கரவர்த்தி மாதிரி இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே உருகிட்டு இருக்கிறோம் மெழுகுவர்த்தி மாதிரி. எங்கே உருகுதுன்னே தெரியல. உள்ளுக்குள்ளே எந்த பாட்டு என்ன ஆகுதுன்னு யாருக்கும் தெரியல. வெளியில் பார்த்தா நல்லா தான். ஒப்பு கொடுங்க. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடத்தில், பாரம் சுமந்து சோர்ந்திருப்போரே. பாரத்தோடு இருக்கிறாயா, கண்ணீரோடு இருக்கிறாயா, கவலையோடு இருக்கிறாயா? என் மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கை கரடு மேரடாக இருக்கா? அவர் வந்தால் வழி பிறக்கும். ஆமென். வாழ்க்கை கரடு மேடாக இருக்குதுன்னு துடிக்கிற அவர் வரணும். நீ அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் கதவை திறந்து அப்பாவை உள்ள ரிசீவ் பண்ணு. ஆமென். நீ அப்பாவை வெளியில் நிற்க வச்சுட்டு நீ கதவை போட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு இருக்கிற. அப்பா வெளியிலேருந்து குடும்ப தலைவன் தட்டி கொண்டு இருக்கிறார். நீ திறக்கவே மாட்டேங்கிற. அவர் வந்தால் தானே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இன்றைக்கி அப்பா சம்பாதிச்சுட்டு வந்தால் தானே எல்லாம். அம்மாவும் இன்றைக்கி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பாதிச்சா தானே வரும். உள்ளவே இருந்துட்டு எப்படி? கதவை திறந்து கொடு. அப்பா பொருளோடு நிற்கிறார், ஆசீர்வாதத்தோடு நிற்கிறார். வெளியிலே நிற்க வச்சுட்டு நீ அவளை காக்க வைக்கிறிய. எந்த அளவுக்கு நியாயம்? யோசனை பண்ணிப்பார். உன்னுடைய வாழ்க்கை கரடுமேடாக இருக்கா? அவர் வந்துட்டா வழி பிறக்கும். அதனால தான் அவர்களோடு நான் போஜனம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுது. உணவருந்துவார், உங்கள் கூட வந்து சாப்பிடுவார், ஆசைப்படுறார். ஆனால் நான் எப்படி இருக்கேன்? உள்ள கதவை பூட்டி வச்சிட்டு இருக்கேன். அழுகிற, எப்படி கதற? அழுவாரோடு
அழுவதில்லையே, சிரிப்பாரோடு சிரிப்பதில்லையே, அழுவாரோடு அழுவதில்லையே, சிரிப்பாரோடு சிரிப்பதில்லையே, உணர்வே இல்லாமல் இருக்கின்றேன், உணராமலே நான் வாழ்கின்றேன். அவரோடு போஜனம் பண்ண. நீ தனிமையை உடைப்பார், ஆனந்தத்தை தருவார், சந்தோஷத்தை பெருக பண்ணுவார். நீ உள்ள கதவை உள்ள இருந்து லாக் பண்ணி வச்சிருக்கிற. ஏன் தட்டுறாரு? உன்னுடைய சுமைகளை மாற்ற, உன் காயங்களை ஆற்ற, உன் தடைகளை உடைக்க, உன் குற்றங்களை மன்னிக்க. எல்லாம் முடிஞ்சு மேஜையில பந்தியில உணவருந்த ஆசைப்படுகிறார். ஒப்பு கொடுக்கலாமா? நற்கருணை பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கதவை தட்டி என்னை உள்ள ஏற்றுக்கொள்ளுன்னு கேட்கிறார். நற்கருணை பிரசன்னத்தில் அவர் உன்னை தட்டி என்னை ஏற்றுக்கொள், என் மகனே மகளை என்கிட்ட வா. அதனாலதான் ஏசாயா 61 அதிகாரம் 1 மிக அழகாக சொல்லும். ஏசாயா 61:1. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். என்னை அனுப்ப தட்டிட்டே இருக்கிறார். எதுக்காக வராருன்னு அவங்க தெரியல. எதுக்கு இயேசுனுடைய உள்ள கதவை தட்டுறாருன்னு உனக்கு புரியல. மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க கதவை தட்டுகிறார். ஆமென். உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்துவதற்காக கதவை தட்டுகிறார். சிறைப்பட்டு கிடக்கிறாயா? விடுதலை கொடுப்ப கதவை தட்டுகிறார். கட்டுண்டு கிடக்கிறாயா? கட்டப்பட்டு கிடக்கிறாயா? கட்டுகளை அவிழ்க்க இதோ கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நொறுங்குண்டவர்களை குணமாக்க கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஆமன் பாண்டவர்களே, யார் தட்டுகிறாருன்னு தெரியாம இருக்கிறோம் நம்ம. ஏனென்றால் அவர் இரட்சகர் இயேசு நமக்காக கதவை தட்டுகிறார், ரட்சிப்பதற்காக. லூக்கா 19:10 வாசிக்கிறோம், காணாமல் போனதை தேடி ரட்சிக்கவே மானிட மகன் வந்தார். அவர் தண்டிக்க வரல தேவச்சனமே, அவர் நம்மை காப்பாற்ற வந்தார், நம்மை மீட்க வந்தார், அன்பு செய்ய வந்தார். நண்பராக நான் உங்களை நண்பர்கள் என்றேன் என்று சொல்வார். நண்பர்களாக உன்னோடு வாழ விரும்புகிறார். உன்னோடு வாழ விரும்புகிறார். யோவான் 15:15 அழகாக சொல்லும், உங்களை நண்பர்கள் என்றேன், உங்களை நண்பர்கள் என்றேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? சுயநலமா இருக்கிறேன்? எப்படி இருக்கிறேன்?
என் அர்ப்பண வாழ்வென்றும் வாடிப்போக என் மனமும் இருண்டு போகின்றது. என் அர்ப்பண வாழ்வென்றும் வாடிப்போக என் மனமும் இருண்டு போகின்றது. ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றேன், எல்லாம் இழந்து தவிக்கின்றேன். ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றேன், எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன். எல்லாம் இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை. நீங்க உள்ள வாங்கப்பா, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் பாவ அழுக்கெல்லாம் கழுவுங்கப்பா, இருதயில் இருக்கிற கசப்பு எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. நீங்கள் வந்தா என்னுடைய தலைவரப்பா, குடும்ப தலைவராக மாறிடுவீங்கப்பா. நீங்கள் வாங்க. யார் தட்டுகிறார்? அவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனை தட்டுகிறார். உன் நண்பர் உன் கதவை தட்டுகிறார். அவர் வேலைக்காரனா இல்லை, குடும்பமா வாழ வந்து தட்டுறார். மருத்துவராக டாக்டரா வந்து தட்டுறார். காயங்களை கட்டுவதற்காக வந்து தட்டுறார். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குவதற்காக தட்டுகிறார். ஏன் தட்டுறாருன்னு நமக்கு இன்னைக்கு தெரியணும். ஆமன் பாந்தர்களே, ஒரு வீடு கதவை யாராவது தட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம்? எட்டி பார்ப்போம், யார் வந்திருக்கிறோம். ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்ப்போம், இல்லாட்டி ஹோல்ஸில் பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு அண்ட சராசரத்தின் ஆண்டவர், அரசர், மீட்பர், இரட்சகர், நண்பர் உன் உள்ள கதவை தட்டுகிறார். உன் இதய கதவை தட்டுகிறார் என் மகளே. அவர் பேர் தான் இயேசு. இயேசு உன் இதய கதவை தட்டுகிறார். அவர் கதவை தட்டும் போது அவர் கையில பூச்சண்டோடு வரல மகளே, கையில ஆணி காயங்களோடு வர்றார். அல்லேலூயா. 14 ஸ்தலம் அவருக்கு ரெட்மேட் போட்டு வெல்கம் பண்ணலை, விஐபி மாதிரி அழைச்சிட்டு போகலை, அடித்து நொறுக்கி கொண்டு போகிறார். எல்லா ஆண்டவருடைய திட்டத்தின்படியே நடக்குது. நமக்காக, உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய்ன்னு சொல்லி. அதனால தான் திருவெளிப்பாடு 3:20 அழகாக சொல்லுகிறது. வாசிக்கலாமா? திருவெளிப்பாடு 3:20. நான் கதவருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். நான் கதவருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால், யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால், நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். ஆமென். ஆமன் பார்த்தவர்களே, அப்பா வீட்டுக்குள்ளே வந்துட்டா வந்து சும்மா சாப்பிடுவாரா? இல்லையே. உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி, உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து, எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க உணவு மேஜை பந்தியிலே. அதுக்கப்புறம் தாங்க பந்தியே. அப்பா வீட்டுக்கு வராருன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் அப்பா வந்துட்டாருன்னு சொன்னால் அவர் கையை தான் பார்ப்போம். அவர் கையில் என்ன இருக்கு, என்ன கொண்டு வந்திருக்காரு எங்கள் அப்பா, அவர் கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு, எல்லாரும் கையை பார்ப்போம். எனக்குரியது ஏன் கொண்டு வரல, அதிகாரத்தோடு கேட்போம்.
ஏனை கொண்டு வரல? பிள்ளைங்க கேட்பாங்க, அப்பா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார், நீ கதவை உள்ள பூட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கிற. ஒரு வார்த்தை சொல்லுங்க இன்னைக்கு, வாரும் ஆண்டவரே, வாங்கப்பா என் உள்ளத்துல, ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும், வாரும் தூய ஆவியே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. நீங்கள் உள்ளத்தில் வந்துட்டீங்கப்பா, என் உள்ளத்தில் பாரமெல்லாம் நீங்கிச்சுப்பா, கவலை கண்ணீரெல்லாம் மறந்துட்டப்பா. உங்கள் பிரசன்னத்தில் எப்பொழுதும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். என் கூடவே இருங்கப்பா. நீங்கள் விட்டுட்டு போயிட்டா நான் எங்கப்பா போவேன்? என் பக்கத்திலே இருங்கப்பா, என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா, என் கூடவே இருங்கப்பா. நான் தனிமையாக இருக்கிறப்பா, ஆதரவற்று இருக்கிறப்பா, கவலையோடு இருக்கிறப்பா, கண்ணீரோடு இருக்கிறப்பா. உனக்கு தெரியாண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியாண்டவரே. என் வேதனை குரல் உமக்கு மறைவாய் இல்லை ஆண்டவரே. நீர் என்னை தட்டி தட்டி எழுப்புகிறப்பா, அதிகாலை என்னை தட்டி எழுப்புகிறப்பா. என்னை தட்டி எழுப்பினதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் என் உள்ளத்தில் வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. என் தேவைகளை எல்லாம் நீங்கள் வந்துட்டீங்கப்பா, என் உள்ளத்தில் நீங்கள் வந்துட்டீங்கப்பா. அப்பா என் வீட்டுக்கு வந்துட்டார், எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். என் தேவைகளை எல்லாம் அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார், அவரே பார்த்துக்குவார். நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அப்பா என் கூட வந்துட்டார், எங்கள் அப்பா என் கூட வந்துட்டார், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். உள்ள கதவை பூட்டி வச்சிருக்கிறேன், உள் தாழ்பால துற. ஐயோ, கல்லை அகற்றுங்கள் என்று சொன்ன பொழுது லாசருடைய மரணம் 4 நாள் ஆகிற்று. கல் அகற்றுன்னு சொல்லும் பொழுது மார்த்தா சொல்லுவா, ஐயோ நாற்றம் அடிக்குமே. இன்னைக்கு நம்முடைய உள்ள கதவை திறந்து கல் அகற்றுன்னு சொல்றாரு, நாற்றம் அடிக்குமே. என் உள்ள அப்படி இருக்கே கசப்பா, என் பாவ கரைகள் உள்ள இருக்கே, ஐயோ நாற்றம் அடிக்குமே. நான் எப்படி துறப்பேன்? கல்லை அகற்றுங்கள் என்று சொன்னார். நான் உள்ள தாப்பால் போட்டு இருக்காண்டவர், நீங்கள் தாண்டவரை சம்மட்டினால் அடிச்சு உடைக்கணும். நீங்கள் உடைங்கப்பா. நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான் சொல்லி தடைகளை மாற்றுகிறவர். நாற்றம் அடிக்குமே, நாற்றம் அடிக்காது. சுத்திகரிங்க, சுத்தமாக்குங்க. உள்ளத்தில் இருக்கிற எல்லா அழுக்கையும் கழுவி தூக்கி போடுங்க. எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அப்படியே பரிசுத்தமாக வச்சு பாருங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த உள்ளத்தோடு அவர் ஆராதிக்கணும், பணிந்து குனிந்து அவர் ஆராதிக்கணும். அவரை பரிசுத்த உள்ளத்தோடு, அப்பா எல்லாம் சுத்திகரி, நீங்கள் சுத்திகரிங்க. என் கதவை நான் திறந்துட்டுப்பா. லாசரே வெளியே வா, நீ வெளியில வா, வெளியில வா. வெளியில வரான் இறந்து போன லாசர், வெளியில வரான். நீ வெளியில வா, தாழ் போட்டுட்டு உள்ளவே இருக்காது. ஆண்டவருடைய கல்லை, தடைக்கல்லை மாற்றி விட்டார். தடைகளை உடை, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை மாற்றுவார்.
லாசர் வெளியில் வரான். கட்டுகளை அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறாய். பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், குடும்பத்தில் பில்லி சூனிய கட்டுகள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் அவிழ்க்கிறார். விசுவசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நடக்கும். விசுவசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நடக்கும். இன்னைக்கு நடக்குது. 3 பேர்கிட்ட கேட்கிறார் ஆண்டவர். 3 பேர்கிட்ட கேட்கிறார். யார் அந்த 3 பேர்? விசுவாசத்தோடு உள்ள கதவை திறந்து கொடுக்கிறவங்களுக்கு கேட்கிறார். கல்ல அகற்று, கட்டுகளை அவிழ்த்து விடு. பிரகாசமாய் லாசர் வருகிறார். அவனுக்கு சாப்பாடு கொடுங்கிறார், உணவு கொடுங்கிறார், உணவு கொடுங்கிறார். ஐயோ நாற்றம் அடிக்குமே. ஆமாம், என் வாழ்க்கை நாற்றம் அடித்த வாழ்க்கை தான். இன்னைக்கு ஆண்டவர் சுத்திகரிக்கிறார், சுத்திகரிச்சிட்டார். இன்னைக்கு அந்த நாத்தத்தெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டார், சுத்திகரிக்கிறார். கூவம் நதி போல நாரி கிடக்குது ஆண்டவர். என்னுடைய உள்ளம் இன்னைக்கு சுத்திகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூவம் சுத்திகரிக்கப்படுகிறது. அதுபோல நம்முடைய உள்ளம் கூவமாய் கிடக்கிறது. சுத்திகரிங்க ஆண்டவரே. நீங்கள் தான்ப்பா செய்யணும். நீங்கள் முடிவெடுத்தால் தான்ப்பா சுத்திகரிக்க முடியும். எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாம் உமக்கு தெரியுமாப்பா. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ உள்ள கதவருகிலிருந்து தட்டுகிறேன். தட்டி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உன் உள்ள கதவை திறந்து கொடு. உன் வாழ்க்கையின் ஆதாரம் எல்லாம், சேதாரம் எல்லாம் அவர் பார்த்துக்குவார். எங்கள் அப்பா இல்லைன்ற கவலை வேண்டாம். எங்கள் அப்பா எனக்கு இருக்கிறார். எங்கள் அப்பா என் கூடவே இருக்கிறார். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஒப்பு கொடுங்க. இனி ஆண்டவரே, நான் உள்ள தாப்பால் போட்டு இருக்க மாட்டேன். எப்பொழுதும் உமக்காக திறந்து வச்சிருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். எங்கள் அப்பாவுக்காக நான் வழி ஆச்சு. எங்கள் அப்பா என் கூடவே இருக்கிறார். நான் எப்பொழுதும் திறந்து வச்சுருப்பேன். பரிசுத்தமாக என் இதய கதவை திறந்து வச்சுருப்பேன். கூவம் நதி மாதிரி இருக்க வேண்டாம், சாக்கடையாக இருக்க வேண்டாம், படுகொலியில் இல்லை, சாக்கடை குழியில் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் நினச்சா ஆசீர்வாதம், நீங்கள் மறந்தா நான் எங்கப்பா போவேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.